தமிழ்நாட்டில் விவசாயத்துக்கு உயிர் கொடுக்கும் ஒரு அணை தாங்க பவானிசாகர் டேமான. இந்த அணை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. ஈரோடு மாவட்டத்தில் இது பார்த்தீங்கன்னா 1948 1955 கட்டப்பட்ட ஒரு அணை தாங்க. இந்த அணை பார்த்து ஈரோடு, திருப்பூர், கரூர் போன்ற மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நீர்ப்பாசனம் பார்த்தீங்கன்னா வழங்குது. இந்த நீர்ப்பாசனால பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாயிகளுக்கு பாசன வசதியாக வழங்குது. மழைக்காலங்களில் இந்த அணை பார்த்தீங்கன்னா நிரம்பும் போது பார்க்க அவ்வளோ அழகான காட்சி தரும். மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பவானிசாகர் டேம் தாங்க வந்திருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே வந்ததே இல்லை. வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் சின்ன வயசில் வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழித்து வந்ததுனால பவானிசாகரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி தாங்க வீடியோ பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கோம். வாங்க அப்படியே பார்க்கலாம். இதுதாங்க பவானிசாகர் டேமு. இயர் பார்த்தீங்கன்னா 1948 55 இந்த அணை பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டு இருக்கிறது. தண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் போல். 105 அடி உயரம் பார்த்தீங்கன்னா, ஆனால் 55 அடி தண்ணி தான் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிது. நம்ம எதுக்காக வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கிறப்போ வீடியோ எடுத்தால் பயங்கரமாக இருக்குன்னு நம்ம பசங்களாம் சொன்னாங்க. ஆனால் தண்ணி கம்மியாக இருக்கிறப்போ வந்திருக்கோம். சரி வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். அந்த சைடு தான் பூங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பூங்கா சைடு போய் பார்த்துட்டு அப்படியே மீன் கடை இந்தமாரி ஏதாவது இருந்தால் அதையும் அங்கே எங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே காமிக்கிறேங்க. எப்படி இருக்குது மீன் இந்த மாதிரிலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு எங்கே போகலான்னு நினைக்கிறேன். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியாக போகுது. சரி போகலாம். அங்கேருந்து வர வழியிலே பார்த்தீங்கன்னா பூங்காங்க. இதுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அங்கே போய் மேலே போய் பார்த்துடலாம். மேலே போய் பார்க்குற மாதிரி நல்லா அந்த அணையோட வியூ பார்க்குற மாரி பிளேஸுக்குன்னு தெரியல. நம்ம இதுக்கு முன்னாடி சைடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூங்கா உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடையில் மீன் இந்த மாதிரி சாப்பிட்லாங்க. பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஒரு அணை தாங்க இந்த அணை. இந்த அணை பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய மண்ணணைகளின் ஒன்றாக சொல்லப்படுது. இந்த அணையில் பார்த்தீங்கன்னா 32.8 டிஎம்சி தண்ணி வைக்க முடியும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பூங்காக்குள்ளே தாங்க போக போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு போயிட்டு வந்தோம். எதுக்காகனா மேலே வியூ மேலே விட்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மேலே விட்றதுல வந்துட்டாங்க. அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே பூங்காக்குள்ளே ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் தாங்க சாப்பிட்ணும். ஆடாடு கீழ் பவானி பூங்கா பவானிசாகர். ஓகேவா போகலாம். அப்படியே வா, இந்த சைடு போயிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா 10:30. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் இருக்கிற டைம் வரதுனால ஒரு கூட்டம் யாரையுமே காணா. வெறும் காக்கா மட்டும் தான் கத்திகிட்டு இருக்கு. சாட்டர்டே சண்டே வந்தால் சரியான கூட்டமாக இருக்கும். ஏன்னா மக்களே, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. நாங்கள் ஏதோ குருவி இந்தமாரி ஏதோ ஒன்று இருக்கும்னு நினச்சேன். ஒன்றுமே இல்லை, வெறும் கூண்டு மட்டும்தான் இருக்குது. இங்கே எதுவுமே இருக்காதாட்டுக்குதுடா டே. மேட்டூர் பார்க்கில் கூட பாம்பு எல்லாமே இருக்குங்க. மலைப்பாம்பு சம்மர் டைமில் மட்டும் விட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த மாதிரி விட்டு வச்சுருந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்கவே. மக்களே, மீன்
டால்பினா? ஐயோ, இங்கே பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். சும்மா ஏதாவது என்னடா அது பாம்பா? மக்களே பெரிய பட்டாம்பூச்சிங்க, பயங்கரமாக இருக்கு. அவத்த நின்று ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா. நீ நிற்கிறியா? ஃபோட்டோ எடுக்கிறேன். அவனே உன் லவ்வர் கூப்பிட்டு வந்து இங்கே உட்காந்து பேசுவேன். எப்போ தான் பேசுவேன்னு தெரில. கிடையாது, அதெல்லாம் காலத்துக்கு நடக்காதுக்கிறியா? மக்களே தூரி ஆட போகிறோம். ஐயோ, உளுந்து தொலைஞ்சு பேர் போகிறோம்டா. பயங்கரமாக இருக்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி. அருமை அருமை. போதுண்டா சாமி. போகலாம், அடுத்தது போகலாம். அடுத்த ஸ்டெப்பு டக்குன்னு போவோம். நீ ஃபோட்டோ எடுத்துக்கிறியா? மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விலங்கு சம்மந்தமாக இந்த பாம்பு, குருவி, இந்த மேட்டூர் பார்க்கில் வச்சுருப்பாங்க. அந்தமாரி இங்கே எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் அந்த இதில் அங்கேயே பார்த்தோம், ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஏதோ நினச்சி வந்தோம், ஒன்றுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே அங்கேயும் முன்னாடி கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் மீனை சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். மேலே டேமுக்கு மேலே விடுவாங்கன்னு நினச்சோம், அங்கேயும் விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அலோடு இல்லை, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்றாங்க. அதனால் அப்படியே பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன நம்ம மீன் மட்டும் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. இங்கே ஒரு கடை இருக்குது, அவ்வளோதான். இங்கெல்லாம் தண்ணி போகிற மாதிரி இருந்தால் செம்மையாக இருக்குங்க. ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. உன் வெயிட்டுக்கு பிச்சுக்கிட்டு விழுந்துட போதுரா. சோப்பலாம். ஊரி நிறையா இருக்குது. இந்த குடோன்னு அங்கே இருக்கும் பாரு. ஏன்னா மண்ணுக்குள்ளே புதஞ்ச மாதிரி இருக்குது. அடா உள்ள ஏறி அப்படி சுற்றி போகிற மாதிரி இருக்கும். அப்பா பயங்கரம். எங்கே போனாலும் இந்த மாதிரி தானே இடம் இருக்குது. அப்படியே இந்த சைடு விட்டு அந்த சைடு போயிடலாமா? வலிக்குதுடா பயங்கரம். அங்கே ஒரு ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நம்மளும் போய் அவங்ககிட்ட கேட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம். இப்போதான் வராங்க. தாமரை ஒரு நீர் வாத்து இருந்தது, முழுங்கினது எங்கே போய் எந்திரிக்கும்னே தெரில. ஓகே அப்படியே போய் பார்ப்பலாம். மக்களே பயங்கரமான ஒரு டைனோசர் பார்க்கலாம். பார்த்துக்கா என்னடே அவன் என்னென்னமோ ஃபோட்டோ எடுத்துட்டுக்கிறான். இதோட பயங்கரமாக இருக்குது. இந்த இதுதானே சூப்பராக இருக்குது. எதாவது போய் பார்க்கலாம்.
அவனே பயங்கரமாக இது மாட்டுக்குது. எங்கே போனாலும் இதேமாரி ஒரு பிளேஸ் கட்டிப்படுறாங்க. அந்த இது வேறு தானே எனக்குள்ளே பயங்கரமாக இருக்குது டைனோசரு. எங்கடா டைனோசர் பல்ல பிடிங்கிட்டாங்கண்ணா? எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. கண்ணு தான் ஓட்டையாக இருக்குது. ஏதோ குழந்தைங்க விளையாடுற கேமிங் ஆட் இருக்குது. நீயும் குழந்தை தானே போயிட்டடா. சரி போனு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரைடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. 50 3D எஃபெக்டில் போட்டு மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா கீழே டேமு பக்கத்தில் நின்று பார்க்குற மாரி இருக்குது. அங்கே அப்படி போய் பார்க்கலாம். ஆனால் மேலே ஏறுற மாரி இருந்தால் சூப்பராக இருக்கும் வியூ பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா அலோடு கிடையாதுங்க. அலோடு இருந்ததுன்னா மேலே ஏறி போயிட்டு நீட்டாக வியூ பயங்கரமாக காமிச்சிருக்கலாம். அலோடு இல்லாதனால ஒன்றுமே பண்ண முடியாது. நானும் அலோடு இருக்கும் அந்த மாதிரிலாம் நினச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா அணையோட நீர்மட்டம் பார்த்தீங்கன்னா 55 அடி மட்டும்தாங்க தண்ணி இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிடலாம். 105 அடி பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்தால் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓப்பன் பண்ணுற டைமில் வந்தோம்னா பயங்கரமாக பார்த்துட்டு வரலாம். பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு பயங்கரமாக இருக்கும். அப்படியே காமிக்கிறேன். இங்கே பாருங்க 105 அடி உயரம் இருக்குது. பார்த்தீங்கன்னா பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் கட்டப்பட்ட ஒரு அணை தாங்க இது. 1948 to 55 இதுக்குள்ளே கட்டப்பட்ட ஒரு அணை தாங்க. ஒரு வியூ பயங்கரமாக இருக்கும் ஈவினிங் டைம்னு பார்த்தா. ஆனால் மேலே தான் விடுறது இல்லையே. ஸோ நம்ம அப்படியே மக்களே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீர் பாசனத்துக்காக போகிற வழியாக இருக்குது. வைக்க தண்ணி ஓகே பார்த்தாச்சுங்களா? ஃபுல்லாக வேலியே போட்டுருக்காங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கரண்ட் கொடுத்துருக்காங்க. போனோம்னா அடித்து நாக் அவுட் ஆயிரும். வந்துடுறாடே பாப்பாலாம் அதில் இறங்கலாமா? பார்க்கில் வந்ததுக்கு ஒரு உக்காந்துட்டாவது எழுந்திரிச்சு போகலாங்கிறியா? இப்போ வந்ததுக்கு ஒரு 5 நிமிஷம் உக்காந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பலாங்க. வேறு வழியில் ஓகேங்க. அப்படியே வெளியே போய்ட்டு கன்டினியூ பண்ணலாங்க. மக்களை இங்கேருந்து பார்த்தா ஒரு கோயில் இருக்குங்க மேலே, டேம் மேலே. ஓகே அப்படியே கிளம்பலாம் வாங்க. நம்ம டேம் மேலே பார்த்தீங்கன்னா காரு அப்புறம் ட்ராவல்ஸ் வண்டியெல்லாம் இருக்குது. கடையில் ஒரு அக்காக்கிட்ட அங்கே போயிட்டு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்டு போவாங்க. ரெக்கமெண்ட் இருந்தால் மேலே போகலான்னு மாரி சொல்கிறாங்க. நம்ம தான் அங்கே போக முடியாது. நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்குலாம் யாரும் தெரியாது. சரி ஓகே நம்ம அப்படியே கடையில் போய் மீன் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. பார்க்குக்கு ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மீன் கடை தாங்க. நமக்கு என்னென்ன சாப்பிடணுமா ரகரகமாக மீன் சரி ஃபுல்லாகவே மீன் கடையாக இருக்குது. நம்ம அப்படியே ஏதோ ஒரு கடையில் போய் சாப்பிட வேண்டியதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கருவாடு, பார்த்தீங்கன்னா சாந்தா மீன் கடைன்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு சொல்லியிருக்குங்க. மீன் சாப்பாடுங்க.
3 பீஸ் 100 ரூபாயில் போட்டால் 40 ரூபாயில் போட்டால் 80 ரூபாய். எந்த மாதிரி பீஸுக்கா? அது 40 ரூபா முன்ன இருக்குது. அதுங்க. ஆ 3 பீஸ் 100 ரூபாயில் இருக்குது, 40 ரூபாயில் இருக்குது, 80 ரூபாயில் இருக்குது, 150 ரூபாயில் இருக்குது. ஒரு நிமிஷம் வந்துருப்பாங்க மீன். சரி. இந்த சைடு சாப்பாடு மீன் இது ஒரு 40 ரூபா மீனுங்களா? 3 பீஸ் 100 ரூபா. ஆ இது 80 ரூபா. 80 ரூபாங்க. 80 ரூபா சின்னதுல 50 ரூபாயில இருக்கு. சரிங்க. இதாக இருக்குது. இது பாருங்க, இதெல்லாம் 150 ரூபா. இது எல்லாமே ஜிலேபி மீனுங்க. இது 150 ரூபா ஒரு பீஸு. சரி 40 ரூபா. சரி, இதுலேயும் ஆளுக்கு ஒன்று போட்டுக்க, அப்போ சாப்பிட்டு கூட வாங்கிக்கிறோம். 40 ரூபா பீஸில் போடுங்க. சாப்பாடு எவ்வளோங்க ஒரு சாப்பாடு? சரி. மீன் குழம்பு இருக்குது. மீன் குழம்பு வேணும், ஊற்றிக்கடா. சாம்பார் நீ பார்த்து ஊற்றி வேண்டியதாண்டா. இந்த செம்மிதே மீன் குழம்பு அது வேணுமா ஊற்றி சாப்பிடு. சாம்பாரே போதுமா மக்களே? பார்த்தீங்கன்னா இப்போ மீன் குழம்பு ஊற்றி அடிக்க வேண்டியதான். சரிண்ணா. ஊற்றிக்கடா, கருவாட்டு குழம்பு தான் மக்களே. நம்ம பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பளம். இது சாப்பாடு பார்த்தீங்கன்னா 80 ரூபாங்க. அப்புறம் பீஸு பார்த்தீங்கன்னா 40 ரூபா. அப்புறம் சாப்பிட்டு மற்றது ஏதோ வேணும்னா வாங்கிக்கலாங்க. சரிங்க. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? என்ன சாம்பாரா? அப்படியே நம்ம அப்படியே சாப்பிட ஆரம்பிப்போம். நல்லா சுருக்கு காரமாக இருக்கேன். அதோட குழம்பு சாப்பிடு. குழம்பு சைடில் வந்துட்டு பார்க்கலாங்க, அதுவும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, ஆனால் நல்லா காரமாக இருக்குது. லைட்டாக மட்டும் ஊற்றுறா. போதா அதோட குழம்பு ஊற்றுறான்னா உருளைக்கிழங்கு ஊற்றுறா. போதும் விடு. போண்டா கருவாடு குழம்பு அருமையாக இருக்குங்க. கருவாடு குழம்பு பயங்கரமாக இருக்குங்க. குழம்பு மீன் பார்த்தீங்கன்னா நல்லா காரம். என்ன அது கருவாடு குழம்பா? பருப்பு சார் 3 விதமான குழம்பு ஊற்றி அடிச்சிட்டு இருக்கிறான். சாம்பார், அப்புறம் கருவாடு, மீன் குழம்பு. பண்ணாங்க. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா பொரிச்சு மீன் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா 1 40 ரூபா. 2 மீன் வாங்கியிருக்கோம். நல்லா சுட சுட இருக்குது. பொரிச்சு மீன் இப்படி வச்சு சாப்பாட்டோட இப்படி வச்சு அடித்தா அது உண்மையாக இருக்குங்க. எப்படியே இருந்தேன் சாப்பிட்டு போகிறேன். இங்கே பாருங்க, பாருங்க பயங்கரமாக இருக்கா. நல்லா வெந்துருச்சு. ஒன்றும் சாப்பாடோட வச்சு ஓகே மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பாருங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு மீன் 40 ரூபா. இது பார்த்தீங்கன்னா 50 100 ரூபா வரைக்கும் இருக்குது. எடுத்துங்க. இது எவ்வளோக்கா ஒரு படி? 3 படி 100 ரூபா. ஓகே மக்களே, சாந்தா மிஸ் அக்கா கடையில் தாங்க நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம். இல்லை வேணாங்க்கா, நாங்கள் ரூமில் இருக்கிறோங்க்கா, வீட்டுக்கு போனால் கூட போகிறாங்க. சரி வண்டி ஏறா போகலாம்.
டியூட்டிக்கு வேற டைம் ஆகுது சொல்லிங்களா ஆன் பண்ணி பாருங்க சரி 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 போட்டோம் சரி சரி போட்டோங்க மக்களே வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் போய் தாங்க நிறுத்த முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க மழையில் நனைஞ்சிட்டே போயிடணும் மாட்டேங்குது தூரல் அப்படியே போடுது ஆனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஈரோடு சைடு வெயில் அடிக்குது இந்த சைடு வந்தாவே அப்படியே கிளைமேட்டே சேஞ்சாக இருக்குதுங்க அப்படியே தூரல் போட்டு ஜம்முன்னு அப்படியே தண்ணி போய் அப்படியே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோபி அப்படியே ஈரோடு தாங்க போய் தாங்க ஸ்டாப் பண்ண முடியும் ஓகேங்க இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்